டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஓரடியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை தொடங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பாசிசம் தோற்று போய்விட்டது. இபிஎஸ் கடும் விமர்சனம். கோவில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் அடிப்பதை வீடியோ எடுத்தவருக்கு மிரட்டல். பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி டிஜிபிக்கு கடிதம். இபிஎஸ் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு பாஜகவினருக்கு அழைப்பு. தொடக்க விழாவில் பங்கேற்க நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலைக்கு அழைப்பு இல்லை என்றும் தகவல். சங்கரன்கோவில் திமுக நகராட்சி தலைவரின் பதவி பறிப்பு. சொந்த கட்சியினரே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோற்கடித்ததால் தலைமை அதிர்ச்சி. அரசு அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்த தாவேகா பெண் நிர்வாகி கைது. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அவதூறாக பேசியதாக போலீசில் அதிகாரி புகார். இனி விரிவான செய்திகள். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அடையாறில் அவர் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை மேற்கொள்ள ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது. இதை இன்று தொடங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்தார். தமிழ்நாட்டின் மண் மற்றும் மானம் ஆகியவற்றை காப்பாற்றப்பட வேண்டும், நீட் விலக்கு உள்ளிட்ட பாஜகவிற்கு எதிராக 6 கேள்விகளை முன்வைத்து முதலமைச்சர் ஆதரவு திரட்டினார். இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பாசிசம் தோற்று போய்விட்டதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் பட்டாசு ஆலை சம்பவம் தொடர்பாக நிவாரணம் கோரி போராடிய மக்களிடம் ஒழுங்கா இருக்கணும், இல்லனா வேற மாதிரி ஆயிடும் என விருதுநகர் மாவட்ட எஸ்பி மிரட்டல் விடுக்கும் வீடியோ வைரலானதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், இதன் பொருள் அஜித்குமார் மாதிரியா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே உள்ள வரலாற்று பாசிசம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தோற்று போய்விடும் என இபிஎஸ் சாடியுள்ளார். திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி 2ஆம் நாளாக இன்று விசாரணை நடத்தி வருகிறார். நேற்று கோவில் ஊழியர்களிடம் சுமார் 8 மணி நேரம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணை நடத்தியிருந்தார். திருபுவனம் காவல் நிலையத்தில் அவர் விசாரணையை தொடங்கியுள்ளார். ஒவ்வொரு காவலர்களிடமும் விசாரணை மேற்கொண்ட அவர் மடப்புறம் பகுதியில் ஆய்வு நடத்தினார். இடைக்கால விசாரணை அறிக்கையை ஜூலை 8ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. ஜூலை 7இல் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளதையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. திருச்செந்தூர் சென்று திரும்ப ஏதுவாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. புதுச்சேரி, சென்னை, திருச்சி, கும்பகோணம், சேலம், பெங்களூரு, தஞ்சை, கோவை, ஈரோடு, நாகை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதனிடையே சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் இதர பேருந்துகளைப் போல சிங்கார சென்னை பயண அட்டையை ரூபாய் 1000 கொடுத்து பயன்படுத்தலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளில் டீலக்ஸ் பேருந்துகளின் கட்டணமே வசூலிக்கப்படும் எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சங்கரன்கோவில் திமுக நகராட்சி தலைவி உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டதால் அவரது பதவி பறிக்கப்பட்டுள்ளது. உமா மகேஸ்வரி மீது பல முறைகேடு புகார்கள் எழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோற்கடித்துள்ளனர். தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த நிகழ்வு திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திருபுவனம் காவலாளி அஜித்குமாரை போலீசார் கொடூரமாக தாக்கியதை வீடியோ எடுத்த சதீஸ்வரன் என்பவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக அவர் டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளார். சதீஸ்வரன் மடப்புறம் கோவில் பணியாளராக உள்ளார். இவர் அஜித்குமாரை போலீசார் அடிக்கும் போது வீடியோ எடுத்ததால் அவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு வழங்க கோரி டிஜிபிக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார்.
மன்னிப்பு என்ற சொல்லின் மகத்துவம் இபிஎஸ்க்கு தெரியுமா என திமுக நாளேடான முரசொலியில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. அஜித்குமாரின் குடும்பத்தாரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கூறினார். இந்த நிலையில் சாரி என்ற ஒரு வார்த்தையில் போன உயிர் திரும்பி வந்து விடுமா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள முரசொலி மனித இனத்தின் மாபெரும் மாண்பு மன்னிப்பு என சுட்டிக்காட்டியுள்ளது. சாத்தான்குளம் வழக்கை சுட்டிக்காட்டி இபிஎஸ் ஆட்சியில் நடந்தது போல் நாடகமல்ல என்றும் விமர்சித்துள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 320 ரூபாய் அதிகரித்து 72,840 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. கிராம் 9,106 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 121 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வருவதால் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களை நடத்த உள்ளவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.